எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி இறால் உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்மள ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 kg எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நான் ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டு கருவேப்பிலை போட்டு மசாலாவை நல்லா எண்ணெயில் வேக விடுறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்து வரும். இந்த கேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எறாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணி அந்த முட்டையில் நனைச்சி இந்த மாதிரி குழம்புல போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கட்டும். எறா அப்போ தான் நல்லா வேகும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூளை தூவி விடுங்க. தூவி நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். சுவையான இறால் உருண்டை குழம்பு ரெடி. இது நம்ம டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரைஸுக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.